ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக வந்து மேலே இருக்க ஒரு பீரிங் இருந்துச்சுங்க. அதை வந்து பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பார்ட் 1, இது பார்ட் 2. செகண்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருக்குங்க. நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறாங்க. நல்ல மழை மேலே இவ்வளோ பெரிய பீரிங்கை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பிளேஸ்க்கு வந்து நம்ம போகிறோங்க. சரிங்களா, பார்த்திங்கன்னா வீடியோ வந்து 4Kல இருக்குது. 4Kலேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். மேலே ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. ஷாப்புமே இருக்குது. பட் ரேட் என்னன்னு தெரில. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அவ்வளோவா வந்து க்ரௌட் இருக்காது நினச்சோம். பட் ஆனாலுமே வந்து க்ரௌடாக இருக்குங்க. மகாராஷ்டிராவிலேருந்து, டெல்லியிலேருந்து, பஞ்சாப்லேருந்தெல்லாம் வந்து வண்டி நீங்கள் வந்திருக்காங்க. கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தாங்க அந்த காலத்து செவுறு கட்டப்பட்ட இடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஜன்னல் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எதிரிகள் வந்து எங்கேருந்து வர்றாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி சின்ன வியூ பாயிண்ட் மூலமாக வந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறோம். பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு டோர் கூட வச்சுருக்காங்க. அந்த இரும்பு டோரை வந்து உங்களுக்கு காமிச்சு தர போகிறேங்க. அதான் இங்கே இருக்குது. கார்லாம் நிற்கிறனால போக முடியல. கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு டோர் வந்து சின்னதாக இருக்குங்க. ஓப்பன் பண்ணால் ஸ்கை தெரிகிற மாதிரி ஒரு வியூ. பார்த்தீங்கன்னா இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். இந்த கதை வந்து பழைய காலத்து கதைவங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மரமும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா ஓடி போகிறதுக்கு தாங்க. இங்கேருந்து ஜல்மஹால் தெரியும். மேபி இங்கேருந்து மான்சிங் ராஜா வந்து ஜல்மஹாலை இங்கேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விண்டோ வச்சிருக்கான சான்ஸ் நிறையா இருக்குங்க. தமிழ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து பேட்ரி வண்டியில் கூட நீங்கள் வந்து கீழே இறங்கலாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக இருக்கும். ரெண்டையுமே ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பர்சனுக்கு 150 rupees வந்து நார்மலாக ஒரு பர்சனுக்கு வந்து வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில் விடுறதுக்கான ஹோல்ஸ். வீரர்கள் இங்கேருந்து தான் இது மூலமாக தான் வில் வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கைடு வந்து அங்கே கைட் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. பட் இது வழியானா இப்படி குனிஞ்சு நின்று இப்படி இந்த வில் அடிக்கிறதுக்காக இருக்கலாம். பட் அவ்வளோ தூரம் வில் போகுமான்னு தெரில. புறா நம்ம வில் அடித்தோம்னா அந்த புறா தான் ஃப்ரை ஆகிடும். பார்த்திங்கன்னா பேட்ரி வண்டி இருக்குங்க. குழந்தைங்களாம் அதில் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. போகலாம். அவ்வளோதான் ப்ரோ. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு அப்படியே மூவ் ஆகி பார்ப்போம். இங்கேருந்து ஷாப் இருக்குது. ஜெய்கர், ஐ திங்க் இந்த கோட்டையோட பேர் ஜெய்கர்னு நினைக்கிறேன். மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டிகள்லாம் இங்கேயே வந்துருங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இறங்க போகிறோம். இந்த சர்வானா பிளேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வண்டி எல்லாம் ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. நான்லாம் இப்படி நிறுத்துறேன்னா பேக்கில் ரிவல்ஸ்லேயே போய் எங்கேயாவது இடிச்சிருவாங்க. டிசைன் பாருங்களேன், டிசைன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது. கீழே வழியாக போகிறக்கானதுமே வந்து பிளேசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி இது குளமாக இருந்திருக்குமா என்ன வச்சுருந்தாங்கன்னு தெரிலங்க. பார்த்திங்கன்னா மேலே ஏறி நம்ம நடந்துகிட்ருக்கோம். வண்டி பார்க்கிங் எல்லாமே இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவரையே பைக்கில் வரலாம். பட் இதுக்கு பார்க்கிங் கட்டணம் கொடுக்கணும் என்பதால் நம்ம பைக்கை அங்கேயே நிறுத்தி விட்டு இங்கே வந்துட்டோங்க. பேட்டரி பைக்கு. இப்போ இங்கேருந்து ஜம்ப் படிக்கட்டு இல்லாமல் போயிடுச்சேடா. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குளம் மாதிரி இருக்குங்க. இப்போ போய் இந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஸ்டெப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ வாய்க்கால் மாதிரி இருக்கே. உங்கள் அக்கா இருக்காங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுமே வந்து தண்ணி போகிறக்கான ஒரு டனல் மாதிரி இருக்குங்க. மேபி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கதவெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த டனல் வழியாக உள்ளேருந்து வர்ற தண்ணியை இங்கே இருக்கிற குளம் இருக்குது பார்த்திங்களா, இந்த குளத்தில் வந்து சேமித்து வைப்பாங்க. அது போக இந்த சைடு எக்ஸ்ட்ரா வர்ற தண்ணியை இது வழியாக டிஸ்போஸ் பண்ணுவாங்க. டிஸ்போசபிள் வாட்டரும் வெளியே போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா
கோட்டை மதில் மேலே போகலாம். கோட்டைக்கு வந்து மேலே போகிற வழி இங்கே இருக்குங்க. சுற்றி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அடைச்சி சாரி மக்களை, அடைச்சி வச்சுட்டாங்க. இது வழியாக மேலே போகிறதுக்கான தடம் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸ் எல்லாம் சின்ன கூடார மாதிரிலாம் இருந்திருக்கு. உள்ளே வந்து வர்ற தண்ணியை இங்கே தான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அது வழியாக வந்து இங்கே விழுகிறப்போ மேபி அந்த காலத்தில் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்தனால இங்கே ஒரு குளம் மாதிரி சூப்பராக இருந்திருக்குங்க. பார்த்திங்கன்னா மேபி இது ஜெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயில் கம் இதாங்க ஜெயிலு. எங்கடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஜெயில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போகிற மாதிரி இருக்குது. ஆமாம், புறா ஜெயிலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒழிச்சிருக்கு. எப்போ மேலேருந்து உடஞ்சி விடுங்கலாம் தெரியாதுங்க புறா கூடு. ஜெயில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பயங்கரமான பள்ளத்தாக்கில் வச்சுருக்காங்க. இது பேர் இருட்டறைன்னு சொல்லுவாங்க. இங்கே அடைச்சி வச்சிட்டாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, அடைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீவே கிடைக்காது. இங்கே கதவை மூடிட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நம்ம மாட்டின மாதிரி ஆயிரும். இருட்டறைன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். ஐயா அம்மா, உள்ளே இறங்கினோன்னா உயிரே போன மாதிரி இருக்குது மக்களை. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. ஜெயிலுமே அந்த காலத்தில் கொடூரமானதாக வச்சுருக்காங்க. மேலேருந்து உடஞ்சி விழுந்தாலும் செத்துரும். மேபி இதில் வாட்டரை ஃபில் பண்ணாங்கன்னா நம்ம கதை முடிச்சுதுங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து நம்மளை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிலுக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை ஆண்டது அதிகமாகவே ஹிந்து மன்னர்கள் தாங்க. அதனால் வந்து இந்த மாதிரிலாம் நிறையா இது வச்சுருப்பாங்க. ஐயோ இடிக்கலடா. அடுத்ததாக வந்து மெஹந்திக்கு பாலாஜி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. மெஹந்தி அப்படின்னா கையில் வைக்கிற மயிலாஞ்சின்னு சொல்லுவாங்க. பாலாஜி அப்படின்னா கிருஷ்ணர், ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்கிற இடம். மேபி இங்கே வந்து சுவாமி ஓ கோவிலா உள்ள. ஓகே பையன், உள்ள வந்து கோவிலுங்க. உள்ள டெம்பிள் இருக்கு. ராம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கிருஷ்ணரோட கோவில் இருக்குங்க. நான் கூட நினச்சேன் மேபி இதோட உள்ள எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குன்னு நினச்சி உள்ளே போயிட்டேங்க. ஷூவோட போயிட்டீங்கன்ட்டாங்க. இதாங்க மயிலாஞ்சி. இதை அரைச்சி தான் கையில் வந்து மெகந்தின்னு சொன்ன பார்த்தீங்களா, இதை அரைச்சி தான் வந்து கையில் மயிலாஞ்சி போடுவாங்க. மெகந்தியுமே இந்த பிளேஸில் இருந்தால் மெகந்தியெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலே போகிறக்கானதை வந்து அடைச்சி வச்சுட்டாங்க மக்களை. அதனால் மேலே போக முடியல. अभी अच्छा भैया, जैसे अभी तुम्हारा 150 रुपीज़ मर गया ब्रो. थोड़ा होता ओके 150 வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பொதுவாக கல்லெல்லாம் போட்டு வச்சு அந்த காலத்தில் போட்டு வச்சுருந்தாலுமே இந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. நம்ம ஊரில் நேற்று போட்ட ரோடு இன்றைக்கி அடித்த மழையில் அடிச்சுட்டு போயிடுது. ஸோ ரோடு நல்லா போடலையா, அவனுக்கு போட தெரியலையான்னு தெரிலங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானுக்கு மோஸ்ட்லி சவுத் இந்தியன்ஸ் வர்றது கொஞ்சம் கம்மி தான். பட் நார்த் இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸுமே வருவாங்க. மேபி இவங்க ஃபாரினர்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே தெரியாத மாதிரி போயிடுவாங்க. ஓடுற நரியின வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மரம் இருக்காங்க. அப்போ போகிறோம். இந்த இடத்துல எப்போ வேணாலும் கேட்டுக்கிட்ட போகிறப்போ வண்டி வரலாம். அம்மே காக்கா, அது காக்கா புறாவா? வந்து பார்த்திங்கன்னா இது மழை பெஞ்சா ஒதுங்கிறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோவில் இருக்குங்க. இந்து மன்னர்களோட கோட்டை அப்படின்னாலே உள்ள கண்டிப்பாக ஒரு கோவில் இருக்கணும். இதாங்க கோவிலுக்கு போகிற வழி. கோட்டை சுவர்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மேலே வழியாக சுற்றி போகிறக்கானதுமே இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோட்டையில் இருக்கிற ஒரு கோவில். சுவாமி புறாவெல்லாம் பறக்குதுங்க. இந்த கோவில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து கீழே இருக்காருங்க.
சிவபெருமானோட சிலை இருக்குது. மேலே இருந்து வருது, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விழுந்து அது பாம்பு மேலே விழுந்து அங்கேருந்து சிவன் மேலே விழுக்கிற மாதிரி இருக்குங்க. ஓம் நமச்சிவாயா, ஹரஹர மகயா தேவா. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது கோவிலுக்கு மேலே போகிறதுக்குமே ஒரு இது வச்சுருக்காங்க. இந்த மேலே கலசம் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் போகிறக்காக கூட வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துலேயுமே மாடி இருந்திருக்குங்க. பாருங்களேன் எப்படி கட்டியிருக்காங்கன்னு. இங்கேருந்து எல்லாருமே சுற்றி சுற்றி கோட்டையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே கோட்டையை சுற்றி பார்க்க போகிறோம். கம்ப்ரோ அந்த கோவில்கிட்ட வந்தீங்கன்னா இங்கேருந்து எகைன் நம்ம மேலே ஏறதுக்கான வழி கிடைக்கும். இங்கேயும் ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குங்க, பட் உடஞ்சி விழுந்திருக்கு. டிக்கெட் மட்டும் 150 rupees வாங்குறாங்க. கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஏரியாவை நீட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் திங்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க மக்களே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்வித்தை வீரர்கள் அந்த காலத்தில் இங்கே இருந்தால் வில்லை வாங்கலாமா. இந்த கோட்டையை சுற்றியுமே இந்த மாதிரி மிகப்பெரிய மதில்கள் எல்லாம் அமைச்சு பாதுகாப்பாக வந்து வாழ்ந்துருக்காங்க. ஜெயில் மாதிரி கம்பிகள் பார்த்திங்கன்னா அது உள்ளே கீழே இறங்கினா இப்படியே வந்திருக்கலாம். இந்த ஒரு பிளேஸில் இருந்து தாங்க வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க ஜல்மஹால். ஜல்மஹாலே இங்கே தான் இருக்குது. அடப்பாவிங்களே, இந்த கோட்டையிலேருந்து ஜல்மஹாலையும் அழகாக பார்க்க முடியும். அங்கேயும் ஒரு மஹால் தான். ஐயோ அங்கேயும் இருக்கே. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ திங்க் மான்சிங் ராஜாவோட கொடின்னு நினைக்கிறேங்க. கொடி வந்து சிவப்பு, ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை, கருப்பு சேர்ந்து ஒரு கொடி. இதெல்லாம் அம்பு ஏற்கான இடம். சேஃப்டியாக இருந்து கை மட்டும் இதில் தெரிகிற மாதிரி அம்பை வந்து எய்வாங்க. நெட்வொர்க் பாஸ் மாதிரி இருக்குது. மேலே வந்து மொபைல் நெட்வொர்க்ஸ் வந்து கிடைக்காதுங்க. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ். எதுக்காக கட்டினாங்கன்னு தெரிலங்க. மழை வரப்போகுதே. பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ஷேப்பில் ஒரே மாதிரி அளவு இந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க. பாயிண்ட்ஸ். எதிரிகள் சுற்றி எங்கேருந்து வந்தாலும் இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாங்க. ஆனால் பாவங்க, இவங்களை அட்டாக் பண்ணுற வர எதிரிகள்லாம் இங்கேருந்து கஷ்டப்பட்டு அந்த முள்காடு ஏறி அந்த மலை ஏறி வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுவாங்க. இங்கேருந்து அம்பை மேலே ஏஞ்சி அவங்களையும் கொன்றுவாங்க. வாழ்ந்த மன்னர்கள் கட்டப்பட்ட இடம் வந்து அதிபயங்கரமான இடம். இங்கே இருக்கிறவங்கள தோக்கடிக்கிறோம்னா ஒரே ஒரு வழி தான். ஒன்று இவங்களுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் இல்லாமல் கட் பண்ணி தான் தோக்கடிச்சிருக்கணுங்க. வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கீழே வந்து வாட்டர் பக்கத்தில் கோட்டை இருக்குங்க. அதுக்கு நேராக மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டைக்கு போகிற இது இருக்குது. சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா மதில் தான். சீன பெருஞ்சுவர் மாதிரி இங்கே வந்து சுற்றி இந்த மலையை சுற்றியுமே பெருஞ்சுவர்கள் கட்டி பாதுகாப்பாகவும் வாழ்ந்துருக்காங்க. நிறையா பேர் வந்து வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸோடு வந்து பார்க்குற இடங்க இதெல்லாம். உள்ள என்னமோ போதும் அணில் குட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது. வாட் இஸ் திஸ்? என்னடா ஒரே உச்சா போகிற ஸ்மெல்லாக இருக்குது. இதாங்க யூரின் போகிற ரெஸ்ட் ரூம். பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே எப்படி இந்த இந்தியன் டைப் டாய்லெட் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம். அப்போது நினைப்பேன் எப்போவுமே இந்தியன் டைப்னு ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோ யூ வாண்ட் சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த காலத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம மன்னர்கள் வந்து கட்டி வச்சுருக்காங்க. பாருங்களேன் என்ன ஒரு ஷேப்பில் உள்ள வந்து கட்டியிருக்காங்கன்ட்டு. வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டவர். இது மேலே கூட போகலாம், பட் பூட்டி வச்சிட்டாங்க மக்களே. இரும்பு பூட்டால் ஓட்டப்பட்டிருக்கனால இந்த டவரை நம்மளால் பார்க்க முடியல. இது வந்து இங்கே லைட்டிங்கெல்லாம் இருக்கிறனால நைட் டைமில் வந்து நேராக ஜெய்ப்பூரில் அங்கேருந்து பார்த்தோன்னா அதெல்லாம் ஒரு சூப்பர் வியூவாக இருக்கும். மேபி இது பிஎஸ்என்எலோட நெட்வொர்க்குன்னு நினைக்கிறேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆயிடுச்சு.
மரத்தையெல்லாம் வெட்டி போட்டு இங்கெல்லாம் ஒரு பார்க்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஆமா, ஏதோ ஒரு ஸ்டோன் மாதிரி ரவுண்டாக வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எதுக்குடா சுற்றி ஒரு கல் மாதிரி கட்டிக்கிறீங்க, ஒரு நிழலாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. மேபி டைமிங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக. இந்த கேப்பில் பார்த்தோம்னா அங்கே ரோடு தெரியுது பார்த்திங்கன்னா. கோட்டையோட அதாவது அவுட்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மதில் மேலே ஏறி சுற்றி இருக்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரே தெரியுதுங்க. சுற்றியுமே மலைகளுக்கு இடையில தான் இந்த ஜெய்ப்பூர் அப்படிங்கிற ஒரு நகரமே இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தண்ணீர், ஐ திங்க் ஜல் மஹாலான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. Actually, this is Jal Mahal. You don't know. This one? You don't know. Yeah, okay. I think இது ஜல் மஹாலான்னு தெரில. ஜல் மஹால் அப்படிங்கிறது தண்ணிக்கிட்ட இருக்கிற ஒரு இதுங்க. ரோட்லேருந்து பார்த்தா தெரியும். மேபி அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறப்ப ஜல் மஹால் மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தோன்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோ எடுக்கிற பாயிண்ட்ஸ்லாம் அங்கேருந்து இருக்குது. கரெக்டாக மேபி அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றியும் மலைகளை சுற்றியுமே மதில் அமைச்சு வாழ்ந்த ஒரு ராஜா மான்சிங். ஜெய்ப்பூர் மக்களால் போற்றப்பட்ட ஒரு பெரிய மகாராஜாங்க அவர். ஆனால் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கூட, ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் கூட வைக்காமல் இருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம சவுத் இந்தியன் சைட்லாம் வந்தாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பிளேஸில் ஒரு சின்ன ஒரு 30 ரூபா டிக்கெட் வாங்குற இடத்துல கூட ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. பட் இங்கே 150 ருபீஸ் இவங்க சார்ஜ் வாங்கினாலுமே ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் கூட வைக்காத அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குறோம் சுற்றி இதே மாதிரி தாங்க கோட்டை.